இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே, தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். பாஸ்கா காலத்தின் 5ஆம் ஞாயிறு. என்னில் நிலைத்திருங்கள், என்னோடு இணைந்திருங்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு இன்று திராட்சை கொடி ஓமையை நமக்கு எடுத்து சொல்லி அவரோடு இணைந்திருக்க நம்மை அழைக்கிறார். கவிஞர் கண்ணதாசன் தாம் எழுதிய அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற அந்த 10 பாக நூல்களில் 4ஆம் பாகத்தில் துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற தலைப்பில் எழுதியுள்ள அந்த பாகத்தில் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். தன்னுடைய வாழ்க்கை சூழலை விளக்கி, செம்மண்ணில் மழை விழுந்தால் தண்ணீரின் நிறம் சிவப்பு, கரிசல் காட்டில் விழுந்தால் கருப்பு, மனிதரின் சேர்க்கையை பொறுத்து மதிப்பு, நல்லோர் உறவை போல் துணையும் இல்லை, தீயோர் உறவை போல துன்பமும் இல்லை என்று அவர் சொல்லுவார். பஜகோவிந்த பாடல் மிக அழகாக இப்படி எடுத்து சொல்லுகிறது: நல்ல ஞானிகளுடைய தொடர்பு ஏற்பட்டால் சொந்த பந்தம் மயக்கம் விலகிவிடும். அது விலகினால் காசு பணத்தின் ஆசை விலகிவிடும். அந்த ஆசை விலகிவிட்டால் மனதுக்கு நிம்மதி வந்துவிடும். அந்த நிம்மதி வந்துவிட்டால் ஆத்மா சாந்தி அடையும் என்று சொல்லுகிறது. நம்முடைய தமிழ் மரபிலே நாம் சொல்லுகிற வழக்கு மொழி, பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும், பன்றியோடு சேர்ந்த கன்றும் மலம் தின்னும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எதில் இணைந்திருக்கிறோம் என்பதில்தான் வாழ்வின் வெற்றி சூத்திரம் அடங்கி இருக்கிறது. இன்றைய நற்செய்தியிலே திராட்சை கொடியாகிய இயேசு மிக அழகாக, நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். திராட்சை கொடியோடு இணைந்திருந்தாலன்றி தானாக கனி தர இயலாது என்று நம்மை இணைந்திருக்கவும் கனி தரவும் அழைக்கிறார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு இந்த உலகிற்கு வந்துள்ளேன் என்று சொல்லுகின்ற ஆண்டவர், நாம் வாழ்வை பெரும் பொருட்டு, அந்த வாழ்வை இன்னும் நிறைவாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டு நம்மை இணைந்திருக்க அழைக்கிறார். என்னோடு இணைந்திருங்கள். இது ஒரு கட்டளை வடிவத்தில் இருப்பதை நாம் கிரகித்து உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். பொதுவாக நாம் கடிதம் எழுதுகிற பொழுது இப்படிக்கு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த என்று முடிப்பது வழக்கம். நாம் அடுத்தவரை சந்திக்கிற பொழுது அல்லது பேச்சு வழக்கிலே தொடங்குகின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறை சகோதர சகோதரிகளே என்றுதான் நாம் அடையாளப்படுத்துவோம். கிறிஸ்துவில் கிறிஸ்துவில் என்ற அந்த சொல்லாடல் இங்கே அடிக்கோடிட்டு காட்டப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவில் இணைந்திருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இந்த இணைந்திருத்தல் என்பது ஒரு சவாலான அழைப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவரும் கிறிஸ்து அவராக, கிறிஸ்து அவளாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு விடுக்கப்பட்டுள்ள அழைப்பு, கடமை, பொறுப்பு. கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் வாழும் கிறிஸ்துவாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருந்தாலன்றி நம்மால் அப்படி
அழைக்கப்பட இயலாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து ஆணி வேராக இருக்கின்றார். அந்த ஆணி வேரில் நாம் இணைக்க அழைக்கப்படுகின்றோம். பல வேளைகளில் நாம் வேர்களாக இருக்க முற்படுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவே வேராக இருக்கிறார். நாம் வேராக இருப்பது விட கிளைகளாக இருப்பது என்பது வேரோடு இணைந்திருப்பது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை இணைந்திருக்க, அவரோடு பிணைந்திருக்க அழைக்கின்றார். நாம் மிகுந்த கனி தர அழைக்கப்படுகின்றோம். தந்தை மிகுந்த கனி கொடுக்கும் பொருட்டு தரித்து விடுவதையும், தன்னோடு இணைந்திருந்தால் மட்டுமே மிகுந்த கனி தர முடியும் என்பதையும் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே திரும்ப திரும்ப வலியுறுத்துகின்றார். இங்கே தந்தையுடைய நோக்கமும் மகனுடைய நோக்கமும் ஒரு புள்ளியில் இணைந்திருப்பது என்பது கவனிக்கத்தக்கது. அதாவது மிகுந்த கனி தர வேண்டும். நாம் மிகுந்த கனி தர வேண்டும் என்பதுதான் தந்தையாம் இறைவனுடைய நோக்கமாகவும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கமாகவும் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு எச்சரிக்கையையும் ஆண்டவர் இன்றைய நற்செய்தியிலே கொடுக்க தயங்கவில்லை. என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. இன்னும் ஒருபடி மேலாக சென்று, இணைந்திராதவர் தரித்து விடப்படுவார், பின்னர் உலர்ந்து போவார். யோவான் அதிகாரம் 15 இறைவசனம் 6 நாம் இதனை பார்க்கிறோம். வசனம் 5, வசனம் 6 அடுத்தடுத்து நமக்கு எச்சரிக்கையை, ஒரு விதமான நோக்க தெளிவை நமக்கு கொடுக்கிறது. யூதாஸ் இஸ்காரியோத்து ஒரு நல்ல உதாரணம். ஆண்டவரோடு இணைந்திருக்கவே அவன் அழைக்கப்பட்டான். ஆனால் காலப்போக்கிலே அவன் சோதனைக்கு உள்ளாகி ஆண்டவரிடமிருந்து விலகி நிற்க, ஆண்டவரை விட்டு அந்நியப்பட்டு நிற்க அவன் முற்படுகின்றான். அவன் தரித்து விடப்படுகின்றான், உலர்ந்து போகின்றான். அவனுடைய அடிச்சுவடு இந்த உலகிலே இல்லாத அளவுக்கு அழித்தொழிக்கப்பட்டது. அவன் சம்பாதித்த ஈட்டிய அந்த 30 வெள்ளிக்காசும் அவனுக்கு உரியதாக இல்லை. அவன் ஆண்டவரை காட்டி கொடுத்து சம்பாதித்த அந்த காசு அவனை தற்கொலைக்கு தூண்டியது. இன்றும் கூட இரத்த நிலம் என்று அவன் வாங்கிய நிலம் அழைக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிளைகள் ஒருபோதும் வேர்களாக மாறிவிட முடியாது. நாம் தனித்து நம்மால் ஒருபோதும் பரிணமிக்க முடியாது. வேர்கள் மிக முக்கியம். இந்த வேர்கள் எந்த அளவுக்கு பூமியில் வேரூன்றி இருக்கிறதோ அந்த அளவுக்கு கிளைகள் வானில் அண்ட வெளியில் பறந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். கிளைகள் ஒருபோதும் வேர்களாகி விட முடியாது. வேர்களிலிருந்து உறிஞ்சப்பட்டு சைலம் குழாய் வழியாக மேலே அனுப்பப்படுகின்ற நீர் சத்தும் கனிம சத்தும் அது படிப்படியாக ஸ்டார்ச் என்ற உணவுப் பொருளாக மாற்றப்படுகின்றது. இந்த ஸ்டார்ச் என்ற உணவுப் பொருள் ஃப்ளோயம் என்ற அமைப்பு வழியாக மரத்தின் மற்ற பகுதிகளுக்கும் பகிர்ந்து அனுப்பப்படுகின்றது. இது தாவரவியல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிளைகள் மரத்தோடு இணைந்திருந்தாலன்றி அது கனி தர இயலாது. அது உயிரோடு இருக்கவே இயலாது. கிளைகள் வெட்டப்பட்டால் அது விறகாகும். அந்த இலைகள் உருகி இலைகள் உதிர்ந்தால் சருகாகும். இலைகள் உதிர்ந்தால் சருகாகும்.
பிறகு மக்கி குப்பையாகிவிடும். நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால்தான் நம்மால் பலன் தர இயலும். கிளைகள் மட்டுமே ஒருபோதும் மரங்களாகிவிட முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு மனிதருக்கும் 3 விதங்களிலே கர்வம் உண்டாகும் என்பது உண்மை. முதலாவதாக பணம், இரண்டாவதாக பதவி, மூன்றாவதாக புகழ். பணம் அதிகமாக செல்வம் அதிகமாக கர்வம் தலைக்கு ஏறும். பதவி பெரிசாக கிடைக்க கர்வம் கூடும். புகழ் அதிகமாக புகழ்ச்சி அதிகமாக ஒருவருக்கு தலைக்கணம் அதிகரிக்கும். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு பணத்தை நிராகரிக்கின்றார், செல்வத்தை நிராகரிக்கின்றார். நீங்கள் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் ஒருபோதும் ஊழியம் புரிய முடியாது என்று நிராகரிக்கின்றார். மத்தேயு அதிகாரம் 6 இறைவசனம் 24 நாம் இதனை பார்க்கிறோம். ஒருவருக்கு பதவி கர்வம் தரக்கூடாது, மாறாக தாழ்ச்சிதான் அவருக்கு அடையாளமாக வேண்டும். ஆகையால் தான் நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்று சொல்லி நீங்களும் ஒருவர் மற்றவருடைய பாதங்களை கழுவுங்கள் என்று ஆண்டவர் இயேசு பாதங்களை கழுவ நம்மை அழைக்கின்றார். யோவான் அதிகாரம் 13 இறைவசனம் 4. இன்னும் ஒருபடி மேலே போய் புகழ் ஒருவனை அது அழித்துவிடும் என்று அறிந்து சீடன் குருவை விட பெரியவர் அல்ல என்று சொல்லி ஆண்டவர் இயேசு யாவற்றையும் செய்து முடித்த பின் நாங்கள் பயனற்ற ஊழியர்கள் என்று சொல்லுங்கள் என்று அழைக்கின்றார். லூக்கா அதிகாரம் 17 இறைவசனம் 10 நாம் இதனை பார்க்கிறோம். ஆக பணத்தால், செல்வத்தால், பதவியால், புகழால் வருகின்ற கர்வத்தை ஆண்டவர் இயேசு அறுத்தெறிகின்றார். கர்வம் இல்லாத மனிதர், ஆணவம் இல்லாத மனிதர் நிச்சயம் இணைந்திருப்பார். அவரால் மிகுந்த கனி தர இயலும். ஆகையால் தான் ஆண்டவர் இயேசு என்னை விட்டு பிரிந்து உங்களால் ஒருபோதும் ஒன்றும் செய்ய இயலாது என்று எச்சரிக்கின்றார். நாம் கிளைகள்தான். நான் விலை மதிப்பற்ற பொருட்களை தாங்கி நிற்கின்ற குவளைகள்தான், மட்கலயங்கள்தான், மட்பாண்டங்கள்தான். நாம் ஒருபோதும் வேர்களாகிவிட முடியாது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவோடு இணைந்திருத்தல் என்பது இன்றைய வாழ்விலே ஒரு மிகப்பெரிய சவாலாக நமக்கு முன்வைக்கப்படுகின்றது. ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக என்னோடு இணைந்து இராதவர் எனக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லுகின்றார். இது எவ்வளவு பெரிய வார்த்தை! இன்னும் ஒருபடி மேலே சென்று என்னோடு இணைந்து மக்களை கூட்டி சேர்க்காதவர் அவர்களை சிதற செய்கிறார். மத்தேயு அதிகாரம் 12 இறைவசனம் 30, லூக்கா அதிகாரம் 11 இறைவசனம் 23 நாம் இதனை பார்க்கிறோம். எனவே கிறிஸ்து அவர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் கிறிஸ்துவோடு வேரோடு வேரடி மண்ணோடு இணைந்திருக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். புனித பவுலடியார் சொல்வது போல, நான் வாழ்ந்தாலும் இறந்தாலும் ஆண்டவருக்காகவே உரியவர்களாக இருக்க அழைக்கப்படுகின்றோம். ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 14 இறைவசனம் 8 இதனை எடுத்து இயம்புகிறது. ஆகையால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம், கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம். எப்படி நாம் அவரோடு இணைந்திருக்க முடியும்? முதலாவதாக நாம் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் வழியாக. கலாத்தியர் அதிகாரம் 3 இறைவசனம் 27. இரண்டாவதாக கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது
விசுவாசத்தால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம். கொலோசையருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனம் 26. மூன்றாவதாக, நாம் அவருடைய சதையை உண்டு இரத்தத்தை பருகும் பொழுது அவரோடு இணைந்திருக்கிறோம். யோவான் அதிகாரம் 6 இறைவசனம் 56 இதனை எடுத்து இயம்புகிறது. நான்காவதாக, அவர் தம் ஆவியை நமக்கு அருளியதால் நாம் பெற்றுக்கொண்ட இந்த தூய ஆவியினுடைய அருள் வரத்தால் அவரோடு இணைந்திருக்கிறோம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 13 எடுத்து இயம்புகிறது. ஐந்தாவதாக, நாம் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதால். இன்றைய 2ஆம் வாசகம் யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 2 அதிகாரம் 3 இறைவசனம் 24. ஆறாவதாக, ஜெபத்தின் வழியாக ஜெபிப்பதன் வழியாக நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம். மத்தேயு அதிகாரம் 18 இறைவசனம் 20 இதனை எடுத்து இயம்புகிறது. ஏழாவதாக, நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருப்பதால். யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 4 இறைவசனம் 12-16 இதனை எடுத்து இயம்புகிறது. ஆகையால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருப்போம், கிறிஸ்துவில் நிலைத்திருப்போம். நாம் கிறிஸ்துவோடு இணைந்திருந்தால் ஒரே உடலாக, ஒரே மரமாக, ஒரே கொடியாக, ஒரே செடியாக இருக்கிறோம். அந்த கொடி நிச்சயம் பலன் தரும், அந்த கிளைகள் நிச்சயம் பலன் தரும், பூத்து குலுங்கும், 30 மடங்கு 60 மடங்கு 100 மடங்கு என பலன் தரும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோருமே கிளைகள்தான். நமக்குள்ளே பிரிவினைகள் இல்லை, நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பாகுபாடு நம்மிடம் இல்லை. நாம் கிறிஸ்துவில் இணைந்திருக்கிறோம் என்ற அந்த ஒற்றை புள்ளிதான், கிறிஸ்து அவன் கிறிஸ்து அவள் என்ற அடையாளம்தான் நம்மை பின்னி பிணைக்கிறது, நம்மை ஒன்றிணைக்கிறது. ஒரே அப்பத்தை உட்கொள்ளுகின்ற நாம் ஒரே உடலாக கிறிஸ்துவினுடைய அங்கமாக இருக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆக அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் என்றால் நாம் அவரை போலவே வாழ கடமைப்பட்டு இருக்கின்றோம். யோவான் எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் 2 இறைவசனம் 6 இதனை எடுத்து இயம்புகிறது. புனித பவுலடியார் எப்படி ஆணித்தரமாக சொல்லுகிறார் பாருங்கள். இனி வாழ்பவன் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். கிறிஸ்துவில் அன்பிலிருந்து நம்மை ஒன்றும் பிரிக்க இயலாது. வேதனை, நெருக்கடி, இன்னல், பட்டினி, ஆடையின்மை, இடர், சாவு எதுவும் நம்மை பிரிக்க இயலாது. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 8 இறைவசனம் 35. ஆக நாம் ஆண்டவரே நமக்கு ஒப்பற்ற செல்வம் என்பதை உணர்ந்து அந்த செல்வத்தை சிக்கன பற்றி கொண்ட மக்களாக, அவரில் இணைந்திருந்தால்தான் நமக்கு வாழ்வு என்று நாம் கருதி அவரில் இணைந்திருக்கின்ற கிளைகளாக நாம் கனித்தர, மிகுந்த கனித்தர அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் கனித்தருவதற்கான செயல்களை செய்வதற்காக நாம் தொடர்ந்து பாடுபடுவோம். இறைவன் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் கிறிஸ்துவில் இணைந்திருப்போம், அவரில் நாம். தமிழ் கிறிஸ்டியன்ஸ் டிவி என்ற இந்த யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை லைக் செய்து உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் ஊராருக்கு இந்த காணொளியை பகிர்ந்து அனைவரும் ஆதரவு தர உதவும்படி உங்களை அன்புடன் வேண்டுகின்றேன்.